குடி டிவி, குடி ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நவராத்திரி 6வது நாள் காத்யாயனி தேவி வடிவத்திலே அம்பாள் வணங்கப்படுகிறாள். யார் இந்த தேவி காத்யாயனி? ஒரு காலத்திலே மகிஷாசுரன் என்ற பெரும் அரக்கன், ராட்சசன், அவன் உலகங்களையும் வென்று தேவர்களை துன்புறுத்தி தேவ சாம்ராஜ்யத்தையே பிடுங்கிக் கொண்டான். அங்கிருந்து மக்களை அனைவரையும் தேவர்களையும் அனைவரையும் துன்பப்படுத்தனாகினான். எந்த ஒரு ஹோமம், எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள், எந்த மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர்களுக்கு கூட பூஜை கிடையாது. அனைத்தையும் ஹவிர்பாகத்தை தானே பெற வேண்டும் என்று அனைவரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். அவன் தேவர்களிடம், பகவானிடம் வரம் வாங்கி வைத்துக் கொண்டிருந்தான். என்ன வரம் அது? எந்த ஒரு ஆயுதத்தாலோ, எந்த ஒரு ஆணாலோ அல்லது மும்மூர்த்திகளாகிய பிரம்ம, விஷ்ணு, மகேஸ்வரர்களாலோ தனக்கு மரணம் உண்டாகக்கூடாது, அப்படி என்று அவன் வரம் வாங்கி வைத்துக் கொண்டிருந்தான். அவன் பெண்களை மட்டும் துச்சமாக, அபலை ஆனால் பலமற்றவர்களாக நினைத்து அதை விலக்கிக் கொண்டான். இதை சாதகமாக பயன்படுத்தி தேவர்கள் தம்முடைய சக்தியை, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர்கள் தம்முடைய திவ்ய சக்தியை ஒன்றாக திரட்டி காத்யாயனி தேவி என்ற வடிவத்தை உருவாக்கினார்கள். அப்படியே இந்த காத்யாயனி நாமம் எப்படி வந்தது என்று பார்த்தால், ஒரு காலத்திலே ஒரு மகர்ஷி காத்யாயனர் என்பவர் தேவியை தன் மகளாக பெற வேண்டும் என்று கடும் தவம் இயற்றினார். அந்த பக்தனுடைய, மகர்ஷியினுடைய தவத்துக்கு மெச்சி பகவான் தேவி அவருக்கு மகளாக பிறப்பாள் என்று வரம் கொடுத்தாள். ஆகையாலே காத்யாயனி என்று தேவிக்கு ஒரு திருநாமம். காத்யாயன மகர்ஷிக்கு மகள் என்பதால் அவளுக்கு திருநாமம். இந்த தேவி எப்படி இருப்பாள்? மிகவும் அழகாகவும் பரிபூர்ணமாகவும் சாந்த ஸ்வரூபிணியாகவும் இருக்கின்ற அவள் கோபம், துன்பம், மற்றவர் ராட்சசர்களை கண்டால், தீமையை கண்டால் பயங்கரமாக ஆவேசமான சக்தியாக இருப்பாள். அவள் சிம்ஹத்தின் மீது ஏறி துன்பத்தை விலக்கவும், தீயதை அடக்கவும், நன்மையை உயர்த்தவும், தர்மத்தை பாதுகாக்கவும் எப்பொழுதும் எக்கணமும் துணிந்து நிற்பாள். தங்க வடிவானவள். இந்த தேவி காத்யாயனி தேவிக்குத்தான் பாகவதத்திலே கோபிகைகள் விரதம் இருந்தார்கள் கண்ணன் எம்பெருமானை கணவராக அடைய. இந்த காத்யாயனி தேவியை வணங்குவது என்பது தொன்று தொற்று வழக்கமாக அந்த துவாபர யுகத்திலிருந்தே இருப்பதை நாம் காணலாம். இந்த காத்யாயனி தேவியை பக்தி சிரத்தையுடன் நாம் வணங்குவதால் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நமது எதிரிகள் நம்மை கண்டு அஞ்சுவார்கள். தார்மீகமான நம்ம அபிஷ்டங்களை அம்பாளே சரணாகதி அடைந்தால் நமக்கு சம்பூர்ணமாக வாரி வணங்குவாள். தேவி காத்யாயனியை கோபிகைகளை போல் நாமும் வேண்டுவோம். எப்பொழுதும் இப்பூவுலக விஷயங்கள் மட்டுமல்லாமல் நமது பாவங்களை ஒழித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையவும் அந்த தேவி வழிவகுப்பாள். ஆகையால் துன்பங்களை விலக்கி இன்பங்களை மோக்கவும், இப்பூவுலகில் இருக்கும் வரை இன்பம் ஓங்கி இறந்த பின் மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அடைய அந்த தேவி காத்யாயனியை பக்தியாக வணங்குவோம். அருகில் உள்ள அம்பாளுடைய கோவிலுக்கு சென்று வாருங்கள். தேவி காத்யாயனியாக ஓம் ஹரீம் தேவி காத்யாயனியை நமக என்ற நாமத்தால் அந்த தேவியை பலமுறை அர்ச்சனை செய்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி சாம்பிராணி, தூபதீபம், மஞ்சள், குங்குமம், வளையல்கள், மலர்கள், பழங்கள் போன்ற உங்களால் இயன்ற நைவேத்தியங்களை அம்பாளுக்கு வழங்கி இன்று பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கி தாங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதியே சூழவும், கன்னி பெண்களுக்கு முக்கியமாக திருமணம் நடக்க காத்யாயனி தேவி மிகவும் துணை புரிவாள். யாருக்காவது திருமணம் டிலே ஆயிட்டு இருக்குன்னா இம்மிடியட்டா இன்னைக்கு இந்த நாளை தவறவிடாம காத்யாயனி தேவியில அந்த அம்பாளை மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த அம்மாவை பக்தி சிரத்தையோட வணங்குங்க. நிச்சயமா அடுத்த வருஷம் நவராத்திரிக்குள்ள நல்லபடியா திருமணம் நடக்கும்.
இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகையாலே நீங்கள் அனைவரும் இன்றைய நாளை தவறவிடாமல், இன்று சனிக்கிழமையும் சேர்ந்திருக்கிறது. ஆகையாலே இதை 100% யூட்டிலைஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில வேண்டிய வரங்களை பெறுங்க. நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பர் வேணுகோபால். குடி டிவி, குடி ஆஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பதிவுகள் வேணும்ன்றது கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதையெல்லாம் நாங்கள் கொடுப்போம். இது ஒரு ஆன்மீக சேனல். ஆன்மீக சம்பந்தப்பட்ட மாதிரி மட்டுமே இதில் வரும். ஆகையாலே நம்ம வாழ்க்கையில் ஓய்வடைய இந்த சேனலை உங்களுக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், உங்கள் ஃபேமிலிக்கும், அனைவருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் அன்பர் குடிமெட்லா வேணுகோபால்.